அம்மா கிட்ட இருக்க பிக்கெஸ்ட் ஃபியர் செகண்ட் பிரெக்னன்சி. வீட்டில் எல்லாருமே கொண்டாடுவாங்க அம்மாவை தவிர. அம்மா செகண்ட் பிரெக்னன்சி அப்போ அவங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஃபியர் இருக்கும். அவங்களோட பிரெக்னன்சியோ டெலிவரியோ இல்லை ஃபீடிங்கோ கிடையாது. ஃபர்ஸ்ட் சைல்டு தான் அவங்களோட பிக்கெஸ்ட் ஃபியர். ஃபர்ஸ்ட் சைல்டை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, ஜெலஸ் ஆவாங்களான்னு அம்மாக்குள்ளார நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய அம்மா வந்து அதை ஓப்பன் பண்ணவே பயப்படுவாங்க, எப்படி நான் என் பிள்ளைகிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பிரெக்னன்சில இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் பேபியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்களுக்குள்ளார நாளைக்கு பாண்டிங் எப்படி கிரியேட் பண்றது, அவங்க ஜெலசி இல்லாம இருக்கிறது, அப்படி ஜெலசி வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, அவங்க செகண்ட் பிரெக்னன்சி ஆனோடனே செகண்ட் பிரெக்னன்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பேபியை ப்ரிப்பேர் பண்ண மறந்துடுறாங்க. அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னெண்டா இருக்கிறத அந்த குழந்தைகிட்ட சொல்றப்பே நல்ல விதமா எடுத்துட்டு போகணும். நம்ம ஃபேமிலியில ஒரு புது மெம்பர் வர போறாங்க அப்படி சொல்லணும். ஆனா பிராக்டிகலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் பண்ணலனாலும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வரவங்க என்ன சொல்லுவாங்க, இத்தனை நாளா நீ எவ்வளவு ஆட்டம் போட்ட, இன்னும் உன்னோட பேச்செல்லாம் இனிமே செல்லுபடி ஆகாது, உனக்கு போட்டிக்குனே ஒருத்த வரா, இனிமே அவனைதான் கொஞ்சுவாங்க, அவனைதான் அம்மா கண்டுப்பாங்க, உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த விஷயம் கசப்பான ஒரு உண்மை. ஆக்சுவலி இதை சொல்லக்கூடாது. இன்வேரியபிளி அந்த குழந்தை யார் மூலியமாவது அந்த குழந்தைக்கு அது போயிடுது. சோ அந்த குழந்தையோட மனசு ரொம்பவே டேமேஜ் ஆகுது. சோ இந்த விஷயம் கண்டிப்பாம நடக்காம பாத்துக்கோங்க. நீங்க பிரெக்னெண்டா இருக்கிறப்பே என்ன சொல்றீங்கன்னா, உங்க குழந்தைகிட்ட எப்படி அந்த குழந்தைய இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்கன்னா, நம்ம ஃபேமிலிக்கு ஒரு புது மெம்பர் வர போறாங்க, அம்மா டம்மியில ஒரு நியூ பேபி இருக்கு, பட் அம்மாவுக்கு எப்பவுமே நீ தான் ரொம்ப செல்ல பிள்ளை, உன் மேல இருக்க லவ் எனக்கு எப்பவுமே குறையாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும், அதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், அந்த மாதிரி அவங்கள சேர்த்து பேசுங்க. சோ இந்த குழந்தைய வளர்க்கறது பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்ல, அந்த குழந்தைக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்ற ஒரு முக்கியத்துவத்தை ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு கொடுங்க. இது அவங்கள ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கும். அண்ட் எவ்ரிடே பேசிஸ்ல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன்ங்கிறது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்றது இல்ல, நீங்க பிரெக்னன்சில இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது. எவ்ரி டே அந்த குழந்தைய உங்க வயிற்றுல டம்மியை தொட்டு பேச வைங்க. அந்த குழந்தை கூட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேச வைங்க. அதாவது, நான் உன்னோட அண்ணா, நான் உன்னோட அக்கா, நீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடலாம், அம்மா அப்பா நம்மள ஹாப்பியா பாத்துப்பாங்க, அந்த மாதிரி சில பாசிட்டிவ் கான்வர்சேஷன்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து டெய்லி பேச வைங்க. இது அவங்களுக்கு பாண்டிங்க நல்லாவே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓவர் த டைம் அவங்க ரொம்ப கனெக்டடா ஃபீல் பண்ணுவாங்க. டெலிவரி டேட்ஸ் நெருங்கிட்டா முதல்ல அந்த குழந்தைய இன்ட்ரடியூஸ் பண்றப்போ, அந்த குழந்தை அந்த ரூம்குள்ளார வருது, டெலிவரி ரூம்குள்ள வராங்க, பேபி பிறந்துட்டாங்கன்னா அம்மா ஃபர்ஸ்ட் அந்த பேபிக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுங்க. இமீடியட்டா ஒரு ஹக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஒரு ஹக் கொடுங்க. நம்ம பாப்பா வந்துட்டாங்க, பட் எனக்கு உன் மேல இருக்க பாசம் எப்பவுமே குறையாது, நீ எப்பவுமே அம்மாக்கு செல்ல பிள்ளை தான். இது ரிப்பீட் மோட்ல திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க. அவங்க கண்டிப்பா அதை நம்புவாங்க. அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள், குழந்தைக்கு ஒரு டைப்பர் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், ஒரு டவல் எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், சின்ன சின்ன ஹெல்ப் அவங்கள செய்ய சொல்லுங்க. அவங்களையும் அந்த குழந்தை வளர்ப்புல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் ரொம்ப ஹாப்பியாவும் செய்வாங்க. குழந்தை அழுகிறப்ப கூட ஒரு ரேட்டில் எடுத்து காட்டுறதா இருக்கும், ஒரு டாய் காட்டுறதா இருக்கட்டும், சேஃப் டிஸ்டன்ஸும் சொல்லி கொடுங்க. நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபி வந்து செகண்ட் பேபி கிட்ட அலோவே பண்ண மாட்டாங்க. டச் பண்ணாத, இது பண்ணாத, அது பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு பயம் வந்துடும், ஒரு இன்செக்யூர் ஃபீல் வந்துடும். ஏன்னா நம்ம பாப்பாவை நம்மளே டச் பண்ண விட மாட்டாங்களே, நம்மள வேற மாதிரி பாக்குறாங்களேன்ற மாதிரி ஃபீலிங் வந்துடும். சோ ஆரம்பத்துல இருந்து இந்த பேபி இப்பதான் உலகத்துக்கு வந்திருக்கு, சோ இந்த பேபியை நம்ம சேஃபா பாத்துக்கணும், யாரும் டச் பண்ணாம நம்ம பாத்துக்கலாம், நம்ம எப்பவுமே சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் குழந்தைகிட்டேன்றது சொல்லி கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு காஃப், கோல்ட், ஃபீவர் வந்தா கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்டே பொறுமையா சொல்லி கொடுத்துருங்க. அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் அதுல ரொம்ப பியூட்டி. சப்போஸ் நீங்க அந்த குழந்தைகிட்ட நெகட்டிவா பேசுனீங்கன்னா அவங்க வேணுக்குனுமே அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க குழந்தைய அடிக்கிறது, திட்டுறதுன்றப்போ அந்த பாண்டிங் அப்படியே பிரேக் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஆப்வியஸா குழந்தை வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேபி கிட்ட இன்வேரியபிளி ஒரு ஜெலஸ் வந்துடும், ஒரு பொறாம வந்துடும். என்னடா இத்தனை நாள நம்ம தானே இந்த வீட்டுல ஹீரோ மாதிரி இருந்தோம், எல்லாரும் வந்து இந்த குழந்தைய கொஞ்சுறாங்க, இந்த குழந்தைய தூக்குறாங்கன்ற மாதிரி ஒரு மனசுல கண்டிப்பா ஒரு பொறாம ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் வரும். ஆனா அந்த நேரத்துல கூட அந்த குழந்தைகிட்ட காமா அதை அட்ரஸ் பண்ணுங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க அதை காட்டுவாங்க, கோவமா காட்டுவாங்க, ரெண்டாவது குழந்தைய அடிப்பாங்க, டாய்ஸ் தூக்கி போடுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல அதை நோட் பண்ணீங்கன்னா அதை இமீடியட்டா அட்ரஸ் பண்ணுங்க. நீ தான் எப்பவுமே இந்த வீட்டுல செல்லும், உன் மேல இருக்க லவ் என்னைக்குமே குறையாதுன்றத திரும்ப திரும்ப சொல்லுங்க. அது அவங்கள காம் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஜெலசி வராம இருக்க பிரெக்னெண்டா இருக்கிறப்ப 3 விஷயத்த குழந்தைக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க. ஃபர்ஸ்ட், வெயிட்டிங். எதுவா இருந்தாலும் டர்ன்ஸ் எடுத்து தான் பண்ணணும், வெயிட் பண்ணி தான் பண்ணணும். அப்ப
அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிக் கொடுங்க. ஃபேமிலியில எல்லாருமே எது பண்ணாலும் டர்ன்ஸ் எடுத்து தான் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஹெல்பிங் சொல்லிக் கொடுங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு டைஃபர் எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், ஒரு டவல் எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் ஹெல்ப் பண்றதுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்பர் 3, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோவம் வருதோ இல்ல அப்செட் ஆகுறாங்களோ அந்த ஃபீலிங்கை வார்த்தை மூலியமா சொல்றதுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் அப்செட்டா இருக்கேன், நான் கோவமா இருக்கேன், எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தா அதை இமீடியட்டா அவங்க வேர்டுல சொல்ல சொன்னீங்கன்னா அந்த அக்ரெசிவ் பிஹேவியரோ இல்ல அடம் பிடிக்கிற விஷயம் கண்டிப்பா ரொம்ப இருக்காது. உங்களுக்கும் 2 குழந்தைய வளர்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ஃபைனலி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க செகண்ட் பிரெக்னன்சி அப்போ உங்க ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு தேவை ப்ரிப்பரேஷன் மட்டும் இல்ல, அவங்களுக்கு தேவை ரீஅஷூரன்ஸ். அதாவது செகண்ட் பேபி வந்தாலும் ஃபர்ஸ்ட் பேபி ஆன எனக்கு என் மேல இருக்க லவ் எந்த விதத்திலையும் குறையாதுன்ற ஒரு ரீஅஷூரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னாவே போதும். அவங்க ஹாப்பியா செகண்ட் பேபியை ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ டெய்லி ரிப்பீட் மோட்ல இந்த விஷயத்த சொல்லுங்க. செகண்ட் பேபி பிறந்தாலும் என் மனசுல உனக்கான இருக்கிற இடத்த யாராலையும் மாத்த முடியாது, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உன் மேல இருக்க லவ் என்னைக்குமே குறையாது. இதை நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் பிரெக்னன்சில இருக்க மாம்ஸ் எல்லாருமே இன்னைக்கே உங்க ஃபர்ஸ்ட் பேபியை கூப்பிட்டு ஹக் பண்ணுங்க. அண்ட் இன்னையில இருந்தே நீங்க அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கறத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.